வணக்கம் மக்களே. சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணில இருந்து விலகி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மாறப்போவதா ரசிகர் ஒருத்தர் வெளியிட்ட பதிவுக்கு சஞ்சு சாம்சனோட மேலாளர் லைக் பண்ணிருக்காரு. இது ஐபிஎல் ரசிகர்கள் மத்தியில பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. 2025 ஐபிஎல் தொடர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனா விளையாடிய சஞ்சு சாம்சன் தற்போது அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மாறப்போவதா ஐபிஎல் தொடரோட முடிவுல இருந்து பரவலாவே பேசப்பட்டு வருது. இதுவரை 10 வருஷம் ஐபிஎல் தொடர்ல விளையாடி இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் அதுல 8 வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி இருக்காரு. அந்த அணியோட கேப்டனாகவும் 2021 ஐபிஎல் முதல் செயல்பட்டு வராரு. ஆனா 2025 ஐபிஎல் தொடர் சஞ்சு சாம்சனுக்கு நல்லபடியா அமையல. இந்த தொடருக்கு முன்னாடியில இருந்தே விரல்ல ஏற்பட்ட காயத்தால விக்கெட் கீப்பிங் செய்ய முடியாத நிலையில இருந்தாரு. அதனால முதல் 3 போட்டிகளின் போது அவர் இம்பாக்ட் வீரரா விளையாடினாரு. அவருக்கு பதிலா ரியான் பராக் தற்காலிக கேப்டனா செயல்பட்டாரு. திரும்பவும் தொடரின் இடையே சஞ்சு சாம்சனுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. அப்போ அவரு போட்டியில விளையாடுறதுல இருந்து விலகிட்டாரு. அவருக்கு பதிலா திரும்பவும் ரியான் பராக் கேப்டனா செயல்பட்டாரு. இதனிடையே சஞ்சு சாம்சனுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட நிர்வாகத்துக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதா பேசப்பட்டு வந்துச்சு. அந்த அணியோட தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிடோட சஞ்சு சாம்சன் நல்ல உறவுல இல்ல அப்படின்னும் சமூக வலைதளங்கள்ல பல பேரும் பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு சுட்டி காட்டிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில தான் சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணில இருந்து விலக இருக்கிறதாகவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவை அப்படின்றதுனால அவர் அந்த அணிக்கு போவாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில தோனி அடுத்த வருஷம் விளையாடுவாரா அப்படின்ற சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அவர் இல்ல அப்படின்னா அவருக்கு இணையா விளையாடுவதற்கான ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தேவைப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் சஞ்சு சாம்சன் விலக இருக்கும் செய்தி வெளியாகி இருந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்பவுமே வேற அணியில இருந்து ஒரு வீரரை தங்களோட அணிக்கு மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. தங்களுக்கு தேவையான வீரர்களை ஏலத்துல இருந்துதான் வாங்குவாங்க. அப்படியும் இல்ல அப்படின்னா காயம் ஏற்பட்ட வீரர்களுக்கான மாற்று வீரர்களா மட்டுமே தேர்வு செய்வாங்க. அதனால சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணியில இணைவது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு பேசப்பட்டு வந்துச்சு. ஆனா சிஎஸ்கே அணி சஞ்சு சாம்சனை தங்களோட அணியில சேர்க்கறதுக்கு விருப்பத்தோட இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான சஞ்சு சாம்சனோட 5 வருஷ ஒப்பந்தம் எட்டப்பட்டு இருக்கிறதாகவும் வரும் வாரங்கள்ல அதுக்கான சம்பிரதாயங்கள் நிறைவடையும் அப்படின்னு கூறப்படுது. சஞ்சுவோட 18 கோடி வெளியீட்டு நிபந்தனை அடுத்த வாரம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வழங்கப்படும் அப்படின்னு சிஎஸ்கே சஞ்சு கிட்ட தெரிவிச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. சாம்சனை சிஎஸ்கே அணி 18 கோடி கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னா மினி ஏலத்துல அவங்க கிட்ட 5 முதல் 8 கோடி வரைக்குமே மிச்சம் இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல சஞ்சு சாம்சன் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாரு. அதுல மஞ்சள் நிற கோட்டுக்குள்ள வரது மாதிரி புகைப்படம் இருந்துச்சு. கடந்து செல்வதற்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு பதிவிட்டு இருந்தாரு. இது அப்போதைக்கு வைரலாவே பேசப்பட்டுச்சு. திட்டமிட்ட இப்படி ஒரு புகைப்படத்தை அவர் பகிர்ந்திருப்பது மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ரசிகர்கள். பேக்ரவுண்ட் அவ்வளவா சரியில்லை, அந்த மஞ்சள் கோட்டுக்குள்ள வருவது மாதிரியான புகைப்படத்தை பகிரணும் அப்படின்றதுக்காக தான் சஞ்சு சாம்சன் இந்த புகைப்படத்தை பகிர்ந்திருக்கிறதா கருதப்பட்டுச்சு. இப்போ சிஎஸ்கேல இணைய இருக்கக்கூடிய சாம்சனுக்கு தோனி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கூடவே தன்னோட இடத்துல இருந்து விக்கெட் கீப்பிங் தொடரவும் சிஎஸ்கேக்கு அடுத்த கோப்பையை பெற்றுத்தரவும் தன்னோட வாழ்த்துக்களை சாம்சனுக்கு தெரிவிச்சிருக்காரு. நன்றி, வணக்கம்.